வணக்கம். துலாம். துலா ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும். நிதி ரீதியாக மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். ஆனால் வருமானமும் நன்றாக இருக்கும். மாதத்தின் பிற்பாதியில் செலவுகள் அதிகரிப்பதால் உங்கள் வருமானம் குறைந்து பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். வேலை செய்யும் இடத்தை பற்றி பேசினால், உழைக்கும் நபர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நல்ல சூழல் கிடைக்கும். ஆனால் அவர்கள் தங்கள் கவனத்தை தங்கள் வேலையில் இருந்து திசை திருப்பக்கூடாது. வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் வெளிநாட்டு ஊடகம் மூலம் நல்ல வியாபாரத்தை வழங்கக்கூடும் மற்றும் பின்னர் பிற்பகுதி மிகவும் சாதகமாக இருக்கும். காதல் உறவுகளைப் பற்றி பேசினால், மாதத்தின் முதல் பாதியில் பிரச்சனைகள் இருக்கும். மாதத்தின் பிற்பாதியில் உறவில் மாற்றம் ஏற்படும் மற்றும் ருமேனியா நிறைந்த நேரம் காரணமாக உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் கடினமாக இருக்கும் மற்றும் சண்டைகளும் வரலாம். மாதத்தின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்காது. ஆனால் முதல் பாதியை விட சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கவனமின்மையால் போராட வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் பணியிடத்தில் நல்ல சூழலை உணருவீர்கள். நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் வணிகத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். அவர்களுடன் நீங்கள் பணியாற்றுவீர்கள். இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல வெற்றியை பெறுவார்கள். உங்கள் பெயர் இருக்கும். வெளிநாடு சென்று படிக்க நினைத்தால் அதிலும் வெற்றி பெறலாம். உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சியான நேரங்கள் இருக்கும். உங்கள் பெற்றோரின் உடல்நிலையை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும். கிரகணத்தின் தாக்கம் 5ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டில் அதிகமாக இருக்கும். ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது ஆகியோருடன் சேர்ந்து இருப்பார். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில சமயங்களில் சாதகமான மாதமாகவும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து ராகு பகவான் 4ஆம் வீட்டிலும், கேது பகவான் 10ஆம் வீட்டிலும், சனி பகவான் 5ஆம் வீட்டிலும், குரு 8ஆம் வீட்டிலும் பெயர்ச்சிப்பார்கள். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் கேதுவுடன் சூரியனும் புதனும் இருக்கும். ஏகாதசி வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பார்கள். வேலைத்துறையில் உங்கள் புத்திசாலித்தனத்தை நிரூபிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் வேலையில் உங்கள் நிலை வலுப்பெறும். உத்திராடம் மாதத்தில் சில சவால்கள் ஏற்படக்கூடும். அவற்றை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் மேலதிகாரிகளுடன் நல்லுறவின் பலன் கிடைக்கும். பிற்பகுதியில் உங்கள் உறவு மோசமடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
வணிக பயணங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். அதற்கு முன் சண்டைகள் வருவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமண உறவுகளில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்கள் உறவில் நல்ல பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள். மாணவர்கள் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டி வரும். தொழில்நுட்ப மாணவர்கள் சிறப்பான பலன் பெறுவர். மாதத்தின் பிற்பாதியில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டில் கேதுவுடன் சூரியனும் புத்திரனும் இருப்பதால் உங்கள் வேலையில் துல்லியமான அளவிற்கு செல்வீர்கள். ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக முடிவடையும். படிப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானால் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதி வெற்றியை தரும். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை வேலை செய்தால் அவள் பணியிடத்தில் நல்ல வெற்றியை பெறுவார். இல்லையெனில் உங்கள் உறவில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் சில சிறிய உடல்நலக் கோளாறுகள் அல்லது விபத்து ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு. தனுசு ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். இருப்பினும் குடும்ப விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டில் சனியும் 10ஆம் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம். ராகுவின் 3ஆம் வீட்டில் தைரியமும் மற்றும் துணிச்சலும் அதிகரிக்கும். 9ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது இருப்பது நீண்ட பயணங்களை தரும். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து ரகசியமாக செலவு செய்ய வைப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல செயல்களுக்காக வெகுமதிகளை பெறுவார்கள். ஆனால் நீங்கள் எந்தவிதமான சர்ச்சையையும் தவிர்க்க வேண்டும். தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். 7வது வீட்டில் உள்ள குரு திருமண உறவுகளை இனிமையாக்க உங்களுக்கு தொடர்ந்து உதவுவார். மாதத்தின் பிற்பகுதி இதற்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த காலமாக இருக்கும். மேலாண்மை படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கும். கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளியூர் பயணத்திற்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இடைப்பட்ட நேரம் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். தொழில் பார்வையில் இந்த மாதம் நன்றாக இருக்கும். ஆனால் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் செல்வாக்கின் கீழ் இருக்கிறார். இது உங்களை சிக்க வைக்கும். வியாபாரத்தில் உயர்வு இருக்கும். உங்கள் தொழிலையும் விரிவுபடுத்தலாம். சில புதிய நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தகவல் தொடர்பு திறன் வணிகத்தில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். திருமண உறவுகள் இனிமையாக மாறும். பரஸ்பர பொறுப்புகளை நிறைவேற்றவும் ஒருவருக்கொருவர் மரியாதையை அதிகரிக்கவும் உதவும். இந்த மாதம்
செலவுகளின் சுமை மற்றும் நல்ல வருமானம் காரணமாக உங்கள் நிதிநிலை மேம்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.